திருச்செங்கூருக்கு மகனாக அரிச்சந்திருப்பேன். இந்த நாட்டையும் நாட்டு மக்களை சிறப்போடு ஆட்சி புரிந்து வருகின்றேன். எனக்கு முன்னதாக நீங்கள் இப்போது கால தாமதமான காரணம் என்ன? லிகிதம் வந்திருக்கிறது. அந்த லிகிதத்தில் என்ன இருக்கிறது படித்து சொல். வேற படி சொல்றாரு பசிக்க போகுது. தண்ணி ஊத்தாம கத்தி கடைக்கிட்டே இல்லையே. கடகடா வருஷம் கார்த்தி மாதம் அவட்ட தேதி கவட்ட நட்சத்திரம். அவட்ட நட்சத்திரம் கவட்ட தேதியா? என்னடா சொல்ற? எனக்கு அது கொஞ்சம் மாலை கண்ணுங்க. எப்படின்னா எட்ட வர பொண்ணு மட்டும் நல்லா கீழே தெரிஞ்சுங்க. எட்ட வர பொம்பளை நல்லா தெரியும். ஆனா கிட்ட வர ஆம்பளை மட்டும் அந்த வேஷ்டி கட்டி மச்ச மாதிரி கொஞ்சம் அப்படியே மக்களா இருக்கு. சாலஸ்தர் உனக்கு ஏண்டா படிச்சு சொல்றா? ஏண்டா தெரிஞ்சா தெரியலன்னு சொல்லணும், தெரியல நான் தெரியலன்னு சொல்லலாம். அப்படியா? சரி, என்ன விட்டு நானே படிக்கிறேன். கண்ணமாபுரி ஆரக்கூடிய மதியை மன்னர் ஏடு மடல் என்னவென்றால், என்னுடைய நாட்டிலே என்னுடைய மகளுக்கு சுழவர போட்டி நடத்த இருக்கின்றேன். அந்த சுழவர போட்டியின் நிபந்தனை என்ன தெரியுமா? 7 புறவிகள் பூட்டப்பட்ட ரதம் இருக்கின்றது. அந்த ரதத்தை யார் ஒருவர் நேர் திசையில் செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்கப்படும் என்று இந்த விகிதத்தில் மரியாதை மதிப்பு மரியாதை உடைய கொஞ்சம் தெரியுது. எனக்கு கொஞ்சம் எத்த பார்வையா தெரியுது. ஆமா, நாம் இப்படிதான் எங்கு செல்ல வேண்டும்? கண்ணமாபுரி. அவர் மதிப்பு மரியாதை கொடுத்து நமக்கு லிகிதத்தை அனுப்பியிருக்கிறார். அதனால் இப்பொழுது செல்ல வேண்டும். கண்ணமாபுரி சென்று இப்பொழுது போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும்.